Hi friends, welcome to Rehana stitching class channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கேப் வச்ச frock 5 years பேபிக்கு எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் फ्रेंड्स. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Rehana stitching class சேனலை subscribe பண்ணிடுங்க फ्रेंड्स. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ டிசைனர் frock வந்து silk saree ல இருந்து கட் பண்ணி தான் நான் ஸ்டிட்ச் பண்ண போறேன். உங்களுக்கு வேற ஏதாவது காட்டன் cloth இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்து saree ல கொஞ்சம் துணி எடுத்து அதுல தான் ஸ்டிட்ச் பண்ண போறேன். frock வந்து saree துணியில ஸ்டிட்ச் பண்ணிட்டு ஒரு ப்ளவுஸ் பிட் வந்து தனியா வேஸ்டா இருந்தது. அது வந்து நான் வந்து கப் மேல போடுற அந்த கப் டிசைன் வந்து இந்த ப்ளவுஸ் பிட்ல தான் ஸ்டிட்ச் பண்ண போறேன். இப்போ நான் தேவையான அளவு உங்களுக்கு துணி எவ்வளவு வேணுமோ உங்க ஹைட் அகலம் எல்லாம் பார்த்து அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துணி எடுத்துக்கிட்டேன். இந்த துணி எடுத்துக்கிட்டு இப்போ நான் நாலா மடிச்சு போட்டுக்கிறேன். இந்த துணியை வந்து நான் நாலா மடிச்சு போட்டுருக்கேன். நாலா மடிச்சு போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் செட் பண்ணிட்டு நம்ம துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்க துணியை இப்போ என்னோட ஹைட்டு வந்து 37 இன்ச்சு. 37 இன்ச்சு கூட ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஸோ 38 இன்ச்சு வச்சுக்கிறேன். நான் 38 இன்ச்சு இங்கேருந்து மேலே இந்த இடத்துல வருது. ஸோ 38 இன்ச்சு மார்க் பண்ணி பேலன்ஸ் இருக்க துணியை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி துணி எடுத்துட்டு மீதி இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நாலா மடிச்சு போட்டு வச்சிருக்கேன். இப்போ கிளாத்தை ஷோல்டர் வந்து நான் 4.5 இன்ச்சு வைக்கிறேன். 4.5 இன்ச்சு ஷோல்டர். ஆர்ம் ஹோல் வந்து 5 இன்ச்சு வைக்கிறேன். ஆர்ம் ஹோல் 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்ம் ஹோல் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்கோட வித்து வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட லென்த் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேமா தான் வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பேக்கு சேமா தான் எடுத்துக்கிறேன். 2.5 இன்ச்சு இப்போ நெக்கோட லென்த். இப்போ நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அகலம் அகலம் வந்து 8.5 இன்ச்சு. 7.5 இன்ச்சு ஒரிஜினல் அகலம் கூட ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணி 8.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ நெக்கு வந்து ரவுண்ட் நெக் தான் ட்ரா பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நெக்கும் ஆர்ம் ஹோலும் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ சைடு சும்மா கொஞ்சம் இந்த மாதிரி உள்ள வளைச்சி வந்து அப்படியே கீழே வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு போயிடலாம். கொண்டு போய் இந்த மாதிரி நான் கீழே வரைக்கும் விட்டுட்டேன். இப்போ ஃப்ராக்கோட பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ராக்கோட கட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இவ்வளோதான் கட்டிங். நான் வந்து சிம்பிளாக ஃப்ராக் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கேப் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கேப் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களுக்கு எந்த அகலத்துக்கு கேப் வேணும்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 11 இன்ச்சுக்கு வைக்க போகிறேன். இந்த மாதிரி கிளாத்தை வந்து நாலாக மடிச்சு போட்டுக்கோங்க. இது வந்து மீதி இருக்கிறது வந்து நான் கட் பண்ணி எடுத்துருவேன். இப்போ இந்த மாதிரி மடிச்சு போட்டு இப்போ 11 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக 11 இன்ச்சு இருக்குது. ஸோ 11 இன்ச்சை அப்படியே நம்ம இங்கேருந்து அப்படியே ரவுண்டாக 11 இன்ச்சு கட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து மடிப்பு இருக்கணும். இந்த சைடில் தான் ஓப்பன் இருக்கணும். ஸோ 11 இன்ச்சு இந்த சைடும் மடிப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து கேப் வந்து ரவுண்டாக ஃபுல்லாக கரெக்டாக வரும். இங்கே வந்து ஓப்பனாக இருக்கும் போது நம்ம ஜாயின் பண்ணுறதா இருக்கும், அது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இந்த மேலே சைடும் கீழே சைடும் மடிப்பு இருக்கணும். இப்போ 11 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கரெக்டாக 11 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த லென்த்து 11 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே வருது 11 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். அப்படியே வந்து இந்த இடத்துல இன்ச் டேப் கரெக்டாக வச்சு அப்படியே ரவுண்டாக 11 இன்ச்சு அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு 11 இன்ச்சு இந்த மாதிரி ரவுண்டாக வரும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக கேப் வந்து ஃபிக்ஸ் ஆகும்.
இந்த 11 இன்ச்சில் வந்து இங்கே கீழே வந்து நான் மடித்து தைப்பேன், அதில் ஒரு 1 இன்ச்சு போயிடும். ஸோ டோட்டலாக 10 இன்ச்சு தான் வரும். ஸோ இந்த ரவுண்டு மார்க் பண்ணதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் ரவுண்டாக வருது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கப்பு கரெக்டாக வரணும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நெக்கில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கப்பை வந்து நெக்கில் தானே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம டாப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நெக்கு, அதுதான் இப்போ எடுத்துக்கணும். இப்போ டாப் இது, இப்போ டாப்பில் வந்து நம்ம நெக்கு மார்க் பண்ணியிருப்போம், மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம டாப்பில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கேப்பை வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஷோல்டர் ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். ஸோ 1/4 இன்ச்சு கிளாத்தை வந்து மேலே வச்சுட்டு தனியாக எடுத்து இந்த மாதிரி மேலே 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்கை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/4 இன்ச்சு அளவு கிளாத்தை வந்து மேலே விட்டுட்டேன் டாப்போடது. இப்போ வந்து நான் அப்படியே அந்த ரவுண்ட் நெக்கை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே ரவுண்ட் நெக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்கை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததும் இப்போ இந்த கேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே ரவுண்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் நம்மளோட கேப் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து நம்ம நெக்கோட அட்டாச் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேக் சைடு போட்டு கிளாத்தை வந்து நம்ம ஷோல்டர் வந்து 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு ஷோல்டரும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கை இதில் ஜாயின் பண்ணல. நான் சப்போஸ் உங்களுக்கு கை வேணும்னா நீங்கள் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணாமல் அந்த ஸ்லீவ் இருக்க இடத்துல வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கரெக்டான சைடு எடுத்துக்கோங்க. கிளாத்தோட கரெக்டான சைடு எடுத்து ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் பீஸை வந்து கரெக்டான சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கரெக்டான சைடு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக இந்த ஆர்ம் ஹோல் ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கரெக்டான சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போது பேக் சைடு வந்து திருப்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த கிராஸ் பீஸ் வந்து ஃபுல்லாக உள்ளே வர மாதிரி மடிச்சுட்டு அப்படியே இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும். ஆம்ஹோல் இந்த மாதிரி 2 சைடும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்கு ஃபினிஷிங் பண்ணணும். இப்போ நெக்குக்கு வந்து நம்ம கேப் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னால இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பேக் சைடு வச்சுக்கோங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, பேக் சைடு அந்த சைடு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கேப்போட பேக் சைடும் இந்த மாதிரி எடுத்துப்போம். இந்த கேப்க்கு வந்து நம்ம 4 சைடு வந்து கட் கொடுத்துருக்கோம். கரெக்டாக அந்த சென்டர் பகுதி நம்ம கட் பண்ணும் போது இருந்தது இல்லையா, அதுக்கு கரெக்டாக கட் கொடுத்து இங்கே ஒரு கட்டு இந்த ஷோல்டர் கிட்ட ஒரு கட்டு வச்சு அப்படியே நம்ம ஃபுல்லாக இந்த ஷோல்டரையும் இந்த ஷோல்டரையும் இந்த கேப்போட கிளாத்தையும் ஜாயின் பண்ணணும். இது வந்து பேக் சைடு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைடு வச்சு தான் இந்த கேப்பை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பணும். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் கிட்ட இருந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக ஜாயின் பண்ணாச்சு. இப்போ ரவுண்டாக இருக்கிறது வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் கொடுத்துருவோம். அப்போ தான் நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பும் போது கரெக்டாக சுருக்கம் எதுவும் இல்லாமல் திரும்பும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம படிகிறதுக்காக இப்போ இந்த 2 கிளாத்தையும் சரியாக அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஓரத்தில் அப்படியே ரவுண்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கேப் மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஓரத்தில் பிசுறு இருக்குது. அதனால நம்ம அப்படியே ஒரு சும்மா
1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு சின்னதாக மடிப்பு மடிச்சுட்டு அப்படியே மடித்து அப்படியே இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே ஃபுல்லாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ சைடு தான் ஜாயின் பண்ணணும். இப்போ சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து 1 இன்ச்சு கிளாத் விட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே சைடு ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி 1 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு நம்ம சைடு அப்படியே கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி அந்த சைடும் ஜாயின் பண்ணிடலாம். தான் ஃப்ரெண்ட்ஸ், சைடு ஜாயின் பண்ணி ஈஸியாக நம்மளுக்கு ஃப்ராக் ரெடி ஆகிடுச்சு. கேப் வச்ச ஃப்ராக் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டு கிளாத்ஸு இல்லை சாரீ ஏதாவது இருந்ததுன்னா அதில் வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராக தைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ரிஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.